தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் சேகர் பாபு துப்புரவு தொழிலாளர் சம்பந்தமான அந்த போராட்டத்தை பத்தி பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு எவ்வளவு எகத்தாளமா பதில் சொல்லியிருக்கிறான்னு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால திருச்செந்தூர்ல குடமுழுக்கு நடக்கிறப்ப தமிழ்ல கேட்டு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானும் போராடினாங்க. பல பொதுக்கூட்டங்கள் அங்க நடத்தி விழிப்புணர்வு கொடுத்தாங்க. அதுக்கு அவர் நக்கல் அடிக்கிற மாதிரி தமிழினும் அப்படின்னு ஒரு இழுத்து கேவலப்படுத்துற மாதிரி, அதாவது லந்த கொடுக்கிறாரா நம்மள. அதே போலதான் இன்னைக்கும் பத்திரிகையாளர்கள் போய் கேட்கிறாங்க. 2 நாட்களுக்கு முன்னதாக பத்திரிகையாளர் செய்தி கேட்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை என்னாச்சு? எந்த பேச்சுவார்த்தை? பேச்சுவார்த்தையா? என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த பேச்சில இருந்தே தெரியுது அவருடைய திமிரும் எந்த அளவிற்கு உச்சத்தில் இருக்கு அப்படிங்கிறார். பத்திரிகையாளர் மறுபடியும் அவர்கிட்ட கேள்வி எடுக்கிறாங்க. தேர்தல் அறிக்கையில இதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்களே, தேர்தல் அறிக்கையில இதெல்லாம் நீங்க கொடுத்திருந்தீங்களே, அதை செய்ய மாட்டேங்கிறீங்களே, யார் கொடுத்தா? காட்டு பார்ப்போம். இப்படிதான் நீங்க தேர்தல் அப்ப பேசுனீங்களா? 2021 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது இந்த தொனியில தான் நீங்க பேசுனீங்களா? இந்த தொனியில தான் மக்கள்கிட்ட நீங்க வாக்கு கேட்டீங்களா? தேர்தல் அறிக்கையா எப்ப கொடுத்தோம் அப்படின்னு சொன்னீங்களா? அப்புறம் இங்கிட்டு இருந்து இன்னொரு பத்திரிகை கேட்கிறார், நீங்க கொடுத்த வாக்குறுதியை தானே நாங்க கேட்கிறோம், கொடுக்கலையே. எவ்வளவு திமிரு இருக்குன்னு பாருங்க. இந்த திமிரை மக்கள் கண்காணிக்கணும். இப்படிதான் ஓட்டு கேட்கும் போது கேட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் தேர்தல் நேரத்தில் நிக்கணும். தேர்தல் வாக்குறுதி கொடுக்கல, அப்ப அந்த 505 வரிகள் என்னது? அது வாக்குறுதி கொடுக்கல, அப்ப தேர்தல் அறிக்கையும் கொடுக்கல, வாக்குறுதியும் கொடுக்கல. ஆனா எவ்வளவு பெரிய மடப்பைய மக்கள் வரவங்க வாக்கு செலுத்திருக்காங்க. பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு இவங்க பதில் சொல்றாரு, நீ எந்த பத்திரிக்கை? நீலம். நான் பத்திரிகையை தான் சந்திப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். ஓ அப்படின்னு எழுதி ஒட்டிக்கோங்க உங்க நெத்தியில. பத்திரிகையாளரை மட்டும்தான் சந்திப்பேன்னு. கேள்வி கேட்கிற ஒவ்வொருத்தரும் பத்திரிகையாளர் தாங்க. பத்திரிகையாளர் மட்டுமா அவங்களுக்கு ஓட்டு போட்டான்? பத்திரிகையாளர் மட்டும் வாக்கு செலுத்தியா இன்னைக்கு திமுக இன்னைக்கு உட்கார்ந்து இருக்குது ஆட்சியில? இல்ல இந்த சேகர் பாபு பத்திரிகையாளர் மட்டும் ஓட்டு போட்டு தான் உட்கார்ந்து இருக்கீங்களா? சம்பந்தப்பட்டவர் பத்திரிகையாளர் இல்லைங்கிறீங்க. சரி, அவர் இல்லைன்னு கூட வச்சுக்குவோம். ஒரு மக்கள் பிரதிநிதியா? இல்ல விடுங்க, மக்கள் பிரதிநிதி கூட இல்ல, ஒரு மக்கள் ஒருத்தனா நான் உனக்கு வாக்கு செலுத்துறேன் செலுத்தல, இந்த நாட்டின் குடிமகன் அப்படிங்கிற முறையில உன்னை கேள்வி கேட்க எனக்கு உரிமை இருக்கு தெரியுமா? பத்திரிகையாளரை மட்டும்தான் சந்திப்பேன் எங்க சொல்லுங்க பாப்போம். உங்க முதலமைச்சரை சொல்ல சொல்லுங்க, என் அமைச்சர்கள் பத்திரிகையாளரை மட்டும்தான் சந்திப்பேன். உங்க முதலமைச்சர் சந்திக்க மாட்டாரு, அது தெரியும். அவரை சந்திச்சாங்கன்னா இதை விட அவர் கேவலமா பேசுவாருன்னு அவருக்கு தெரியும். ஐயா, பத்திரிகையை விட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாங்கிறீங்க பாருங்க, தொலைக்காட்சிகள், அதையெல்லாம் காட்டிலும் இன்னைக்கு மக்களோடு மக்களாக சமூகத்தோடு கலந்து நிற்கிற ஒரு ஊடகம் என்பது சமூக வலைதளங்கள் தான். நீங்க எங்க ஒரு புள்ளியியல் விவரத்தை எடுத்து பாருங்க. இன்றைக்கு தொலைக்காட்சியில எத்தனை பேர் செய்தி பார்க்கறாங்க நீங்க எடுத்து பாருங்க. ஆனால் சமூக வலைதளங்கள்ல அரசியலை நோக்குகிறவர்களுடைய அந்த புள்ளி விவரங்களை எடுத்து பாருங்க. இன்னைக்கு நீங்க சொல்ற பத்திரிகையாளர், நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட விலை போன பத்திரிகையாளர்கள் பேசுறீங்க. உங்ககிட்ட எவனெல்லாம் விலை போனானோ, உங்ககிட்ட எவனெல்லாம் காசுக்கு விலை போயிருக்கிறானோ அவனைதான் பத்திரிகையாளர்னு நீங்க நினைச்சா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. சமூக வலைதளங்களுடைய முக்கியத்துவம் தெரியாம பேசாதீங்க ஐயா. கிழிச்சு நாரா தொங்க விட்டுக்கிட்டு இருக்கான் அவங்கள. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லைன்னு வைங்க, இன்னைக்கு எந்த நீதியும் கிடைச்சிருக்காது மக்களுக்கு, எந்த போராட்டமும் வெளியே வந்திருக்காது, இந்த அரசு என்னென்ன தவறுகள் செய்து கொண்டு இருக்குங்கிறது வெளியே வந்திருக்காது. நீங்க சொல்ற பத்திரிகை அதை இன்னைக்கு எல்லாம் பத்திரிகையாவை யாரும் எடுத்துக்கல. நீங்க சொல்ற ஊடகங்களை இன்று ஊடகங்களாக எவனுமே எடுத்துக்கல. முகநூல், பகிரி, வலைதளங்கள், இணையதளங்கள், இதுதான் இன்னைக்கு ஊடகம். இதுதான் ஊடகம். உங்களுக்கு யார் கேள்வி கேட்டா என்ன? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும், அவன் தான் உண்மையானவன். அதை விட்டுட்டு நீங்க விலைக்கு எவனெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களோ அவனை மைக்க நீட்ட சொல்லி அதுக்கு மட்டும் தான் நான் பேசிட்டு போவேன் அப்படின்னா, திமுகவுடைய திராவிட மாடல் ஆட்சி கிழிஞ்சு தொங்கிக்கிட்டு கிடக்குங்கிறத மறந்துட்டு இன்னும் என்னென்னமோ பேசுறீங்க. முக்கியமா ஒரு வேலை பண்றாங்க இவங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னா, எல்லாரையும் சிதைச்சிட்டு கருணாநிதி தான் தலைவன், கருணாநிதி தான் யோக்கியன் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு எக்கச்சக்கமா பாடுபடுறாங்க. அங்கிட்டு கரு பழனியப்பனை பத்தி பேச சொல்றாங்க. கரு பழனியப்பன் பணத்தை கொடுத்து அது ஒரு வாடகை வாய் அது பேசுது. அப்துல் கலாமையே சிலைச்சு பேசுறான்னா அவன் எவ்வளவு பெரிய ஈனப்பிறவியா இருப்பான்னு பாருங்க. இவர் போய் ஒரு அரசு பள்ளியில போய் நின்று பேசிட்டாராம். இந்த அரசு பள்ளியில போய் அவர் நின்று பேசிட்டதுனால அவர் என்ன சொல்றாரு, அந்த மாணவ மாணவிகள் மத்தியிலேயே சொல்றாரு,
நான்லாம் பாத்தீங்களா அரசு பள்ளி மாணவர்களை சந்திக்கிறேன். ஆனா அப்துல் கலாம் அப்படி இல்ல, தனியார் பள்ளிக்கூட மாணவர்களை சந்திச்சாரு. நிரூபணமாக ஆக்க முடியுமா? எத்தனை அரசு பள்ளிகள்ல போய் ஐயா அப்துல் கலாம் பேசினாங்கிறத எடுத்து நீங்க பேசுனதுக்கு அப்புறம் சமூக வலைதளங்கள்ல தூக்கி வீசி எரிஞ்சுக்கிட்டு இருக்கானே, அதற்கெல்லாம் உங்களுடைய பதில்? அப்ப அப்துல் கலாம் ஒண்ணுமில்லாம ஆக்கிடணும். மிகப்பெரிய விஞ்ஞானி, அறிவியல் விஞ்ஞானி, இந்த தமிழ் தேசியத்தில் கிடைத்த மிகப்பெரிய அறிவு சொத்து, உலகமே வியக்கிறவன் ஒரு தமிழன். இன்றைக்கு உலகமெல்லாம் விஞ்ஞான ரீதியாக உள்ளவன் மட்டுமல்ல, அரசியல் தலைவர்கள், உலக அரசியல் தலைவர்கள் எல்லாம் மிரண்டு பார்த்த ஒரு தலைவன் அப்துல் கலாம். அவன் தமிழ் பேரினத்தின் மகன். அவனை சிதைக்கிறாங்க. 5 ஆண்டுகள் ஜனாதிபதியாக அமர்ந்திருந்து அந்த நாற்காலியில் எப்படி இருக்க வேண்டும் என உணர்த்தி விட்டு போன ஒரு ஆளு. ஜனாதிபதியாக உட்கார்ந்து இந்த நாட்டின் முதல் குடிமகனாக அமர்ந்து அந்த 5 ஆண்டுகள் அவர் செய்த வேலைகள், ஒரு விளக்கு சும்மா எரியப்படாது, அணைச்சு போடு. இது எதுக்கு சும்மா எரியுது? இத்தனை அறைகள் எதுக்கு? பூட்டி போடு. தனக்கு ஷூவை கலட்டி வர்றதுக்கு, ஷூவை மாட்டி வர்றதுக்கு இருந்த ஒரு ஊழியரை, இதை நான் மாட்டிக்குவேன், என் ஷூவை நான் மாட்டிக்குவேன், என்னுடைய காலனியை நானே மாட்டிக்கொள்வேன், நீ போய் அந்த தோட்டத்தில் போய் தண்ணி ஊத்துன்னு அனுப்பி விட்ட ஆளியா? கடைசியாக அவர் 5 ஆண்டுகள் முடித்து வெளியே வரும்போது அந்த தோட்டத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா பாருங்க அந்த ஊழியர், அவரை வர சொல்லி தான் கொண்டு போன அந்த ஒரே ஒரு அந்த சூட்கேஸ் பெட்டியிலையும் தண்ணியை ஊத்த சொன்னாரு. ஏன் தெரியுமா? அந்த ஜனாதிபதி மாளிகையில் இருந்து அந்த தூசி கூட என்னுடைய பெட்டியோட வந்துடக்கூடாதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான, உலகம் வியந்த ஒரு விஞ்ஞானிய, அணுவை பிளந்து இந்தியாவினுடைய பெருமையை உலகையே செய்த ஒருத்தனை சிதைக்கிறியடா காசுக்காக. நீ எல்லாம் மனுஷன் தானா? காசுக்காக மழத்தை கூட தின்றலாம்டா, அதை விட கேவலமா இருக்கடா நீ பண்றது. அப்படியே முடிச்சிட்டாங்க. இங்க திருச்சி சிவா விட்டு காமராஜரை சிதைக்கிறாங்க. அவர் ஏசியில தான் படுக்கிறேன்னு இவர்கிட்ட சொல்லிட்டு போனாராம். ஏண்டா ஏதாவது அர்த்தம் பொறுத்தனுக்கா? அப்ப என்னன்னா, கருணாநிதி மட்டும்தான் தலைவைங்க, அவர் மட்டும்தான் யோக்கியம். அந்த யோக்கியத்தை இரு கொஞ்ச நேரத்தில் வரேன் நான். இப்படியே எல்லா வேலையும் முடிகிறது. அங்கிட்டு பிரபாகரனையோ அண்ணன் சீமானையோ பேச முடியல. வாய் திறந்து பேசினா செருப்படி விழுகும், விளக்கமா தெரிய விழுகும். அப்ப என்ன பண்றான்? பேசாம சிதைக்கிறான். எங்க பிரபாகரன் ஒரு பேச உச்சரிக்க சொல்லுவீங்களா பூரா? இந்த கரு பழனியப்பன, இந்த திருமாவை, இந்த காமராஜரை பத்தி பேசுற திருச்சி சிவாவை, எங்க பிரபாகரன் ஈழ விடுதலை சரிதான், ஈழ விடுதலை முன்னெடுத்தது சரிதான், எங்க பேச சொல்லு. ஈழ தேசமே ஒரே தீர்வு, எங்க பேச சொல்லு. பேச மாட்டான். அண்ணன் சீமான் எத்தனையோ கேள்விகளை இந்த ஆளும் தரப்பு, இதற்கு முன்னால் ஆண்ட தரப்புகளை, மாநில தேசிய கட்சிகளை வெளுத்து வாங்குறாரு. எங்க எவனையாவது ஒருத்தனை அண்ணன் சீமானை பத்தி, சீமான் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில்னு பேச சொல்லு. அப்ப மேதகு பிரபாகரன் அவர்களையும் சீமான் அண்ணன் அவர்களையும் இவர்கள் மறைத்து பார்த்து அடிக்க பார்க்கிறார்கள். இறந்து போன எம்முடைய தலைவர்களை எல்லாம் இவர்கள் கொச்சையாக பேசி அவர்களை எல்லாம் சிதைக்க பார்த்து கருணாநிதி தான் அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்ட பார்க்கிற ஒரு காலம் அது நடக்காது. அந்த வரிசையில தான் இப்ப ஐயா திருமாவளவன், அண்ணன் திருமாவளவன் வந்து எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் பேசுகிறார். இவ்வளவு நாளா ஏன் பேசல? என்ன எம்ஜிஆர் ஜெயலலிதா நேற்று தான் போனாங்களா? இவ்வளவு நாளா பேசாத திருமாவளவனுக்கு இப்படி ஒரு அஜெண்டா. அப்ப எப்படிப்பட்ட ஒரு அரசியலை கட்டமைக்கிறாங்கன்னு பாருங்க. எம்ஜிஆர் வந்து பார்ப்பன அரசியல் பண்ணாராம். ஜெயலலிதாங்கிற பார்ப்பனரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமையேற்க வைத்தது எம்ஜிஆர். அப்ப எம்ஜிஆர் சும்மா வரல, பார்ப்பனிய ஒரு அரசியலை கொண்டு வருவதற்காகத்தான் எம்ஜிஆரை கொண்டு வந்தார்கள் பேசுறாயா. இதை விட கொச்சையா இருக்க முடியுமா? ஐயா திருமாவே சொல்லியிருக்கிறாரு, யாரும் அந்த அம்மாவுக்கு பக்கத்துல உட்கார மாட்டாங்க, ஆனால் அந்த அம்மாவிற்கு மிக அருகில் எனக்கு நாற்காலி போட்டு என்னை உட்கார வச்சாங்க. நாங்க சொல்லல, திருமா தான் சொன்னாரு. அப்படியே நாங்கெல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது நான் பக்கத்தில் நின்று இருந்தேன், எந்திரிச்சு எல்லா பேரும் கையை உயர்த்தி பிடிக்கும் போது நான் கையை கொடுப்பதற்கு தயங்கி கொண்டிருந்தேன், அவர்களாவே என்னுடைய கையை பிடித்து உயர்த்தி பிடித்தார்கள் அப்படிலாம் பேசினாரு. அப்ப எல்லாம் ஜெயலலிதா அவனுக்கு பார்ப்பனரா தெரியல, பக்கத்துல உட்கார வச்சு அழகு பார்த்தப்ப எல்லாம் பார்ப்பனரா தெரியல, பாப்பாத்தியா தெரியல. கூட்டணிக்கு வரலைனாலும் பரவாயில்ல, திருமாவளவன் சரியான முடிவை நிதானமா எடுக்கணும், எங்கிருந்தாலும் நீங்கள் வாழ்க அப்படின்னு வாழ்த்துனாங்களே. அப்பெல்லாம் உங்களுக்கு அவங்க வந்து பாப்பாத்தியா தெரியல, பார்ப்பனரா தெரியல. ஆனா இப்ப 2 சீட்டு 4 சீட்டுக்கு உழைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுது. சங்கராச்சாரியரை கருணாநிதி பிடிச்சி உள்ள போட்டாரா, ஜெயலலிதா பிடிச்சி உள்ள போட்டாங்களா? அந்த தொடர்ந்து அந்த வழக்கையாவது முன்னின்று நடத்தி அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாங்களா, தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா? எதுவும் கிடையாது. ஆனால் சங்கராச்சாரியாராகவே இருந்தாலும் பிடிச்சி சிறையில போட்ட அந்த அம்மாவோட உங்களுக்கு பாப்பாத்தி. பிஜேபியினுடைய ஆட்சியை 13 மாத காலத்திலே தூக்கி விட்டுட்டு இது நாட்டுக்கு உயர்ந்தது அல்ல அப்படின்னு தூக்கி விட்டுட்டு போனாங்களே, அவங்களுக்கு பாப்பாத்தி.
அந்த தூக்கி விட்ட அந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த 5 ஆண்டுகளும் நிறைவு செய்ய வாய்ப்பு கொடுத்தது கருணாநிதி. இங்க எது பார்ப்பன ஆட்சி? யார் காப்பாத்தி யார் ஆட்சி யார் கொண்டு வந்தது? உங்களுக்கு கருணாநிதி பிறந்த நாள்ல பேச சாதனைகள் இல்ல. யாராவது கருணாநிதி பிறந்த நாள்ல போய் பேசுவாங்களா? ஒரு ஆளுடைய பிறந்த நாள்ல பேசணும்னா அந்த ஆள் செஞ்ச சாதனைகளை பேசணும்யா. இருந்தா தானே பேசுவ, இருந்தா தானே பேசுவ, இல்லைன்னா எப்படி பேசுவ? இல்ல, அதனால என்ன பண்ற? அங்க போய் வந்து நின்றுட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா, நீ பிறந்த நாள் கொண்டாடுறது ஜெயலலிதாவுக்கா எம்ஜிஆருக்கா? கருணாநிதிக்கு பிறந்த நாள் கொண்டாடினா கருணாநிதியுடைய சாதனையை சொல்லு. இந்த நீட்டை கொண்டு வந்தது அவர் தான், பேசு, அந்த சாதனையை பேசு. காந்தி செல்வன்கிற பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் நீட்டை ஆதரிச்சு பேசினாரா இல்லையா? திமுகவை சார்ந்தவர், அதை பத்தி பேசுங்க, அந்த பெருமையை பத்தி பேசுங்க. ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டின்னு சொன்னாரு. அது எப்படி ரைட் பர்சன் ராங் பார்ட்டில இருக்க முடியும்? நீங்க தான் சொல்றீங்க சரியான ஆள் வாஜ்பாய், அவர் தவறான ஒரு கட்சியில இருக்கிறாரு. சரியான ஆள் எப்படி தவறான கட்சியில இருப்பாரு? இப்ப சரியான ஆள் தானே. அப்ப சரியான ஆள்னா அவர் சரியான ஆளா இருக்கிற பட்சத்துல அவர் வந்து ஒரு தீய கட்சிக்கு போயிருக்க மாட்டார்ல, ராங் பார்ட்டிக்கு போயிருக்க மாட்டார்ல. அப்ப ஒண்ணுமே ஒவ்வொலையே, ஒன்னோட ஒண்ணு சேரலையே. அதுக்கு வாஜ்பாய் அருமையான ஒரு விளக்கமும் கொடுத்தார் தெரியுமா உங்களுக்கு? இவர் தான் பெரிய சொல்லின் செல்வர் ராஜதந்திரலாம் கிடையாது. ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டின்னு சொன்னதுக்கு வாஜ்பாய் சொன்னாரு, மரம் நல்லது கனி எப்படியா கெட்டதா இருக்கும்னு கேட்டாரு. பதில் இருந்துச்சா கருணாநிதி கிட்ட? இல்ல. ஹச் ராஜாவை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குனது யாரு? பாப்பாத்தி ஜெயலலிதாவா? பார்ப்பன ஜெயலலிதாவா? யார் ஆக்குனா? ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக நல்லகண்ணை நின்ற போது நல்லகண்ணை தோற்கடித்து ராதாகிருஷ்ணனை பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்குனது யாரு? பார்ப்பனிய ஜெயலலிதாவா? யாரு தூக்கி விட்டா பிஜேபிய? மாநிலத்திலும் மத்தியிலும் யார் அவங்க வந்து காத்தது? ஏன் ராஜ்நாத் சிங் சொல்றாரு, அவருடைய நாணயத்தை வெளியிட்டு விட்டு, கருணாநிதியுடைய நாணயத்தை வெளியிட்டு விட்டு ராஜ்நாத் சிங் சொன்னாரு, ஜெயலலிதா அம்மையார் இந்த ஆட்சி கலைப்பட இருந்த போது எங்களை காப்பாற்றி பாரதிய ஜனதாவிற்கு ஊன்றுகோலாக தூணாக இருந்தது கருணாநிதி தான் அப்படின்னு வெளிப்படையா உங்க கூட்டத்தில் இருந்து பேசினாரே, அதுக்கு பேர் எந்த ஆட்சி? இப்படி எல்லாம் பேசுவோமா? நீங்கள் சொல்லுகிற அந்த பார்ப்பன ஜெயலலிதா தான் தலித் எழில்மலையை பொது தொகுதியில் நிப்பாட்டாரு. நீங்கள் திமுக இருந்து பொது தொகுதியை நிப்பாட்டின யாராவது ஒருத்தரை காட்டுங்க. பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை யாராவது ஒருத்தரை தனி தொகுதியில் இல்லாமல் பொது தொகுதியை நிறுத்தினார் கருணாநிதி காட்டுங்க. இதே திருமாவும் இதே வன்னியரசு சொன்னாங்களா இல்லையா? நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாம் கருணாநிதி எங்களை கேட்டார்னு பேசுனீங்களா இல்லையா? தனபால் என்கின்ற பட்டியலத்தை சார்ந்தவரை சபாநாயகராக ஆக்கி, தனபால் அவர்களே நீங்கள் சபாநாயகராக, நீங்கள் வந்தால் முதலமைச்சர் உட்பட எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புல அப்படிப்பட்ட ஒரு பதவியில நான் உங்களை அமர வைக்கிறேன்னு சபாநாயகராக அமர வைத்து அழகு பார்த்தாங்களே, அவங்களாடா உங்களுக்கு பார்ப்பனர் பாப்பாத்தி? கொடுக்கிற காசுக்கு மேல என்னென்னத்தையோ கூவி தொலைக்கிறீங்களே. இந்த கேவலத்தில நாங்கள் கேட்டு தொலைக்கிறோம். இந்த காலகட்டத்தில் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்ல நாங்க. ஆனா இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இங்க தமிழ் தேசிய இனம் வெல்வோமா வீழ்வோமாலாம் தெரியாது. ஆனால் கருணாநிதியை நீங்கள் யோக்கியனாக, கருணாநிதியை நீங்கள் தமிழினத்தினுடைய தலைவனாக காட்டுவதை நாங்கள் ஒருபோதும் அதில் சமரசம் செய்யாமல் சண்டையிட்டு அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம்.